நீயா நானான்னு விஜய் டிவியில ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி இன்று 3ஆம் தேதி 4ஆம் தேதி பக்கத்துல மும்மொழி கொள்கை தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி ஷூட் பண்ணுனாங்க. ஆனால் இன்று ஒளிபரப்ப வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஆனா இன்றைக்கு அது ஒளிபரப்பாகவில்லை. அதற்கு பதிலாக வேற ஒளிபரப்பாகி இருக்கிறது. பாஜகவினுடைய புகாரை தொடர்ந்து ஒரு அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை ஒளிபரப்பாமல் விட்டுவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி அந்த செய்தி சமூக ஊடகங்கள்ல இருக்குது. இன்னும் அது முழுமையாக அது கடைசி வரைக்கும் இது உண்மை அதுதான் நடந்திருந்ததுன்னா கடைசி வரைக்கும் அது உண்மை தெரியாது. ஏன்னா அழுத்தங்கள் வந்ததாக விஜய் டிவி ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது. அப்புறம் அவங்க ஏன் அதை ஒளிபரப்பவில்லை, ஷூட் பண்ணினதை தயார் செய்ததை ஏன் ஒளிபரப்பலைங்கிறதுக்கு அவங்க விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தவங்க எல்லாரும் வெளியில அதை பற்றி பேசுகிறார்கள். அது ஷூட் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க, ஆனா வரல அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? லண்டன் பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒண்ணு, அதுக்கப்புறம் இங்க நடந்த விஷயம், இப்பதான் நடந்த விஷயம் விகடன் இணையதளம் முடக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கு பிறகு அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நிறைய இருக்கு. இப்போ இங்க விகடனுக்கு அப்புறம் விஜய் டிவியும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போட்டுட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதை? ஷூட் பண்ணல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஷூட் பண்ணாங்க, ஆனா ஒளிபரப்புலன்னு சொன்னா அது உண்மையா தான் இருக்கணும். அது உண்மையா இருந்தால் அதற்கான காரணம் ஒண்ணுதான். பிபிசியும் யூனியர் உடனையும் பார்த்துட்டு தான் இவங்க ஒளிபரப்பாம இருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர முடியும். இது பத்திரிகைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரடியான அச்சுறுத்தல். அதாவது இப்ப நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியதில்லை, அரசு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதில்லை. பிஜேபி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா போதும் அப்படிங்கிற நிலைமையா இருக்கு.